சேலத்தின் பிரசித்தி பெற்ற திருமணி முத்தாறானது தற்பொழுது சாயக்கழிவுகள் ஓடும் ஆறாக தற்பொழுது மாறியிருக்கிறது. சேலம் ஏற்காடு அடிவார பகுதியில் உற்பத்தியாகும் திருமணி முத்தாறானது 120 கிலோமீட்டர் பயணம் செய்து கரூர் அருகே இருக்க நன்சை இடையார் என்ற பகுதியில் காவேரி ஆற்றில் கலக்கிறது. இந்த நிலையில் சேலம் மாநகர பகுதிகளில் அனுமதி பெறாத சாயப்பட்டறைகள் அதிக அளவில் இயங்கி வருவதன் காரணமாக அவற்றிலிருந்து சாயக்கழிவு நீர்களை சுத்திகரிப்பு செய்யாமல் நேரடியாக திருமணி முத்தாற்றில் திறந்து விடுவதால் தற்பொழுது திருமணி முத்தாறு முழுவதுமே சாயக்கழிவுகள் கலந்து சாயக்கழிவுகள் ஆறாகவே மாறியிருக்கிறது. குறிப்பாக திருமணி முத்தாறு ஒட்டியுள்ள பல்வேறு கிராமங்களில் அதிக அளவில் நிலத்தடி நீர்மட்டம் முழுமையாக மாறியிருக்கிறது. அங்குள்ள கிணறுகளில் முழுமையாக சாயக்கழிவுகள் கலந்த தண்ணீர் கலந்திருப்பதன் காரணமாக விவசாயம் செய்ய முடியாத நிலை இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் திருமணி முத்தாறு ஒட்டியுள்ள கிராமங்களில் இருக்கும் கால்நடைகள் அனைத்துமே நோய்வாய்ப்பட்டு இறக்கும் சூழலில் ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கிறார்கள். இது தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து உடனடியாக விரைந்து அவர்கள் சோதனை நடத்தினாலும் அப்பொழுதற்கு நடக்கும் ஒரு நடவடிக்கையாகவே மேற்கொள்ளப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில் இயங்க வரும் சாயப்பட்டறைகள் அப்பொழுதற்கு நடவடிக்கை எடுத்து மூடப்பட்டாலுமே பின்னர் அதே பகுதியில் மீண்டும் இந்த சாயப்பட்டறைகளை இயக்குவதாகவும் மீண்டும் அனுமதி பெறாமல் சுத்திகரிக்கப்படாத சாயக்கழிவு நீர்களை உடனடியாக திருமணி முத்தாற்றில் திறந்துவிடும் செயலானது தொடர்ந்து நடப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். எனவே விரைந்து நடவடிக்கை எடுத்து உடனடியாக திருமணி முத்தாற்றில் சாயக்கழிவுகள் கலப்பதை தடுக்க வேண்டும். அவ்வாறு தடுத்தால் மட்டுமே அடுத்த தலைமுறைக்காவது இந்த திருமணி முத்தாற்றின் மூலமாக பயன்படும் தண்ணீரை கொண்டு விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக சேலம் நம்ம இருக்கும் பகுதியானது சேலம் மாநகர பகுதியில் இருக்கும் உத்தம சோழபுரம் என்ற பகுதியில் நம்ம இருக்கும். இந்த பகுதியில் முழுமையாக சாயப்பட்ட தண்ணீரானது திருமணி முத்தாற்றில் கலந்ததன் காரணமாக முழுமையாக நுரை பொங்கி திருமணி முத்தாற்றில் அதிக அளவில் செல்வதால் இந்த சுற்றியுள்ள கிராமங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்கு இருக்கும் இந்த நுரை பொங்கி செல்லும் இந்த திருமணி முத்தாற்றில் இருந்து சுற்றியுள்ள கிராமங்களில் இந்த நுரை விழுவதால் அங்குள்ள மக்களுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கிறாங்க. இதற்கு விரைந்து நடவடிக்கை எடுத்து அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இங்குள்ள கிராமங்களை காப்பாற்ற முடியும். அதே போன்று விவசாயிகள் விவசாயம் மேற்கொள்ள முடியும் என்ற தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இப்பொழுது இந்த சுத்திகரிப்பு பணிகளை மேற்கொண்டு கழிவுகள் தண்ணீரை ஆற்றில் கலக்காமல் தடுத்தால் அடுத்த 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த தண்ணீரானது தூய்மை பெறும், திருமணி முத்தாறும் மீண்டு வரும் என்ற கோரிக்கை வச்சிருக்காங்க. இதற்கு அரசு அதிகாரிகள் விரைந்த நடவடிக்கை எடுத்து இந்த பகுதி மக்கள் மட்டுமில்லாமல் திருமணி முத்தாரை சுற்றி இருக்க சுமார் பல லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க.